ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி போமா. பொங்கலுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா மட்டன் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் மட்டன் எண்ணெய் சுக்கா ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நான் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். விருந்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி, ரைத்தா, மட்டன் எண்ணெய் சுக்கா, எண்ணெய் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம்லாம் வறுத்து அரைச்சி போடுறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதம், ரசம். வாங்க ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? மட்டன் நான் எலும்போடு எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சுக்காவுக்கு சதை பீஸ் மட்டும்தான் போடுவாங்க. வெறும் எலும்பு இல்லாத பீஸ் போடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. எலும்போடு போட்டால் மட்டும்தான் நல்லா ருசியாக இருக்கும் கறி. 1/2 கிலோ மட்டன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 20 பீஸ் சின்ன வெங்காயம் முறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் போடும்போது ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சுக்காக்கு. இந்த மாதிரி இருக்கணும். சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்குங்க. இந்த சாப்பர் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பெக்ஸ் பிராண்டு தான். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆம்லெட்க்கு, கேரட்டு, தக்காளி, குடமிளகாய் எல்லாத்துக்கும் நல்லாவே ஃபைனாக இது பண்ணி கொடுக்குதுங்க. இது நான் ஒரு ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஒரு 150 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ரொம்ப நைஸாக இது பண்ணாமல் ஓரளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்தாலும் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பேசிக் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். சோம்பு, சீரகம், மிளகு 3 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், முந்திரி ஒரு 10 போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும், டேஸ்ட் மாறிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு வர மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் சுக்காக்கு ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டுமே ஊற்றலாம், இல்லை வெறும் நல்லெண்ணெய் மட்டும் கூட ஊற்றலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். இது நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்னதான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போட்டாலும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு எண்ணெயிலே வணக்கும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கம கமன் இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டை நம்ம கட் பண்ணி போட்டிருக்கனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டைமில் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் போடல, மட்டன் மசாலா போடல. ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்க மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போடும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வறுத்தரைச்ச மசாலா போட்டுட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். பாருங்கள், அப்படியே தகன்னு இருக்குது. வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி இந்த மாதிரி முருகினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்துடலாம். காரம் மட்டும் அளவாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து வரமிளகாவும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வரமிளகாய் தூளும் போட்டிருக்கோம். கலர் வரலங்கிறதுக்காக வரமிளகாய் தூள் சேர்த்தி போடாதீங்க. எண்ணெய் சுக்காவுக்கு கொஞ்சம் காரம் சுருக்குன்றது தான் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், என்ன நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் சுக்காவுக்கு ரொம்ப குட்டி குட்டி பீஸாக போடுவாங்க. அதுக்கு வந்து கரைஞ்சு போயிடும். ஓரளவுக்கு மீடியம் பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எலும்போட கறி போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா ருசியாக இருக்கும். நல்லா பெரட்டி விட்டுருங்க. மசாலா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும். அப்படியே மூடி வச்சிடலாங்க. கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த டைமில் பார்த்துடலாம். பாருங்கள், கறியெல்லாம் நல்லா உருண்டு தண்ணி வந்திருக்கு. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம கறிக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். சுக்காவுக்கு ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டாம். ஏன்னா கறியில் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இன்னும் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் கறி வாங்கும்போது கறிக்கடையில் நெஞ்சு பகுதி, முன் சப்பை இந்த மாதிரி கேட்டு வாங்கினீங்கன்னா தான் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு தாட்டி பெரட்டி விட்டுட்டு தண்ணி அளந்து ஊற்றி மூடி வச்சிடலாம். 4லேருந்து 5 விசில் வெட்டுக்கலாம். நீங்கள் சர்வத்தில் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்தி ஊற்றி லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுல விட பாத்திரத்தில் குண்டால வைக்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி. அவ்வளோதாங்க, தண்ணி அளந்து ஊற்றி மூடி வச்சிடலாம். எனக்கு ரெசிபி வாய்ஸ் கொடுக்கும் போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. உண்மையே ரொம்ப நல்லா வந்துச்சு. இந்த டைம் அட்டகாசமாக இருந்துச்சு. மட்டன் எண்ணெய் சுக்காவும் சரி, மட்டன் பிரியாணியும் சரி. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சண்டேவே செஞ்சு பார்த்து அசத்துங்க. கறி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க. ஒருவேளை உங்களுக்கு வேகலைன்னா இன்னும் 2-3 விசில் விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னொரு 3 விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த கிரேவியோடு போட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரேவியோடு தான் கேட்டாங்க. நான் ரெடி பண்ணும்போது இன்னும் ட்ரையாக இது பண்ணுவேன். ட்ரையாக நம்ம பெரட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் நல்லா சுக்கா ட்ரையாக வேணும் அப்படின்னா நல்லா சுண்டை விட்டு எடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எனக்கு கருவேப்பிலை, கை நிறைய கொத்தமல்லி இலை தூவி இறக்கிருங்க. அவ்வளோதாங்க. இந்த மட்டன் பிரியாணி கூட இந்த எண்ணெய் சுக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? குக்கரில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலே நான் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜாதிபத்ரி, ஸ்டார் அனீஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்லைஸாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 2 பச்சை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா, பச்சை மிளகா இது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் பிரியாணிக்கு பச்சை மிளகா போடும்போது அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி கம்மியாகவும் பூண்டு அதிகமாகவும் தான் நாங்கள் போட்டு அரைப்போம். அதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலே வரமிளகாய் தூள் போடும்போது பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். காஷ்மீரி மிளகாத்தூளோ அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. நார்மல் வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தயிர் ஊற்றுறதுனா ஊற்றிக்கலாங்க. நாங்கள் தயிர் ஊற்ற மாட்டோம்.
க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு புதினா, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சு வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டனால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பட் தக்காளியோட சாறு படும் போது சரியா போயிடும். தக்காளி நல்லா வதங்கி கொலையும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருச்சு. இந்த டைம்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. கறி ரொம்ப சதையா போட்டாலும் நல்லா இருக்காது, எலும்பு கலந்த மாதிரி போடுங்க, அப்பதான் பிரியாணி நல்லா டேஸ்டா இருக்கும். பிரியாணிக்குன்னு கேட்டாலே கொஞ்சமா கொழுப்பு கொடுப்பாங்க. கொழுப்போட போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் பிரியாணிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கறி நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வரும், அந்த டைம்ல பார்க்கலாம். பிரியாணிக்குன்னு போடும்போது பீஸ் கொஞ்சம் பெருசா இருக்கணும். நார்மல் வறுவலுக்கெல்லாம் போடுற மாதிரி பீஸ் போட வேணாம். பிரியாணிக்குன்னு நம்ம கடையில கேட்டோம் அப்படின்னா அதுக்காகவே வெட்டி கொடுப்பாங்க. பாருங்க, கறியெல்லாம் நல்லா உருண்டு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன், சீரக சம்பா ரைஸ். 1 டம்ளர் அரிசி போட்டோம் அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு நம்ம தண்ணி வைப்போம். அந்த கணக்குக்கு 3 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கறி வேகிறதுக்காக 3 டம்ளருமே தண்ணி ஊற்றிருக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கறி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசி ஆட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. செக் பண்ணி பாருங்க கறி நல்லா வெந்துருச்சான்னு. வேகலை அப்படின்னா இன்னும் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதாவது 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஃபர்ஸ்டே நம்ம 3 டம்ளரும் ஊற்றிக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம 2 டம்ளர் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். கறி வேகலை அப்படின்னா நீங்கள் 3 டம்ளரும் ஃபர்ஸ்டே ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிருக்க அரிசி தண்ணி இல்லாமல் வடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் பிரியாணி பொறுத்த வரைக்கும். தண்ணியோட அளவு நம்ம கரெக்டான பக்குவத்தில் போடும்போது பிரியாணி நல்லா உதிரா கிடைக்கும். அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிரியாணி அரிசி ரொம்ப நேரம் ஊறணுங்கிறது இல்லைங்க. அதாவது சீரக சம்பா அரிசியும் சரி பாஸ்மதி ரைஸும் சரி ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். நான் கறி வேகும் போது தான் அரிசியே கழுவுவேன், அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நல்லா இருக்குங்க. சீரக சம்பா அரிசி நல்லா உதிரா நல்லா மனமா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கொங்கு நாட்டு ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா தான் விரும்புவோம். அதனால அடிக்கடி நாங்கள் வீட்டில் சீரக சம்பா தான் செய்வோம். இதே மெத்தடில் நீங்கள் பாஸ்மதி ரைஸும் செஞ்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி மேலே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும்போது நம்ம விசில் போட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் தான். அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் தம் போடுறதும் இதே மாதிரி டைப் தான், தம் போட்டுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுட சுட சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்க. மட்டன் பிரியாணி கூட எவ்வளோ பேருக்கு 65 பிடிக்கும், எவ்வளோ பேருக்கு சுக்கா பிடிக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மட்டன் பிரியாணி முட்டை சுக்கா வச்சு சாப்பிடுங்க, வேற லெவலில் இருக்கும்.